என் வாழ்க்கை ஏன் இப்படி தான் போச்சுங்க? என்ன ஆச்சுங்க என் வாழ்க்கைக்கு? அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னடா நம்ம வாழ்க்கையில ப்ராப்ளம் இருக்குது. பொருளாதார ப்ராப்ளம் இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல தொந்தரவு இருக்கு, சண்டை நடந்துகிட்டு இருக்கு, உடம்புல பிரச்சனை இருக்கு, எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஏன் அதாவது என் லைஃப் ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு? இதற்கு நான் காரணமா? இல்ல என்னோட ஜாதகம் காரணமா? இல்ல கிரகங்கள் காரணமா? இல்ல என்னோட கர்ம வினை காரணமா? இல்ல சூழ்நிலை காரணமான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றது? முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் எங்க கிரியேட் ஆயிருக்கோ, அது தெரிஞ்சா தான் இங்க சொல்யூஷனுக்குள்ள வர முடியும். அது தெரியாம நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒண்ணு பண்ணி சொல்யூஷன் தெரியுது. இத கண்டுபிடிச்சு ஏதாவது ஒண்ணு சரி பண்ணிடணும்ப்பா அப்படின்னு தான் பார்க்குறோமே தவிர, அந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயே மறுபடியும் ப்ராப்ளத்த பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கோமே தவிர, ரீசன கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நெறைய பேருக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? மூச்சு எடுக்க என்னது மூச்சு காத்து நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஒழுங்கா தானே மூச்சு எடுக்கிறேன். நல்லா மூச்சு வருது, போகுது. இதில என்னங்க ப்ராப்ளம்? எவ்வளோதான் உணவு சாப்பிட்டு, என்னதான் தண்ணி குடிச்சாலும், மூச்சு காத்து ரொம்ப முக்கியமானது. சரி நான் பிராணாயாமம்லாம் பண்றேங்க, ஒழுங்கா தாங்க மூச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? சரி. அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. என் வாழ்க்கை ஏன் இப்படி தான் போச்சுங்க? என்ன ஆச்சுங்க என் வாழ்க்கைக்கு? அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னடா நம்ம வாழ்க்கையில ப்ராப்ளம் இருக்குது. பொருளாதார ப்ராப்ளம் இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல தொந்தரவு இருக்கு, சண்டை நடந்துகிட்டு இருக்கு, உடம்புல பிரச்சனை இருக்கு, எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஏன் அதாவது என் லைஃப் ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு? இதற்கு நான் காரணமா? இல்ல என்னோட ஜாதகம் காரணமா? இல்ல கிரகங்கள் காரணமா? இல்ல என்னோட கர்ம வினை காரணமா? இல்ல சூழ்நிலை காரணமான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம அத மோஸ்ட்லி யோசிக்கிறதே இல்ல. நம்ம என்ன தெரியுமா யோசிக்கிறோம்? இந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றது? முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் எங்க கிரியேட் ஆயிருக்கோ, அது தெரிஞ்சா தான் இங்க சொல்யூஷனுக்குள்ள வர முடியும். அது தெரியாம நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒண்ணு பண்ணி சொல்யூஷன் தெரியுது. இத கண்டுபிடிச்சு ஏதாவது ஒண்ணு சரி பண்ணிடணும்ப்பா அப்படின்னு தான் பார்க்குறோமே தவிர, அந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயே மறுபடியும் ப்ராப்ளத்த பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கோமே தவிர, ரீசன கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா சால்வ் பண்ணிடலாங்க. நெறைய பேருக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? மூச்சு எடுக்க என்னது மூச்சு காத்து நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஒழுங்கா தானே மூச்சு எடுக்கிறேன். நல்லா மூச்சு வருது, போகுது. இதில என்னங்க ப்ராப்ளம்னு கேட்குறீங்களா? மூச்சு காத்து சரியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா, நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமா தேவை மூச்சு காத்து தாங்க. நம்ம எவ்வளோதான் உணவு சாப்பிட்டு, என்னதான் தண்ணி குடிச்சாலும், மூச்சு காத்து ரொம்ப முக்கியமானது. சரி நான் பிராணாயாமம்லாம் பண்றேங்க, ஒழுங்கா தாங்க மூச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? சரி. அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. சித்தர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 72,000 நாடி நரம்புகள்லயும் சின்னதா அந்த எனர்ஜி சென்டர்ஸ்ன்னு குட்டி குட்டி எனர்ஜி சென்டர்ஸ் சொல்லக்கூடிய சக்கரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு வால் கிளாக்ல பார்த்தீங்கன்னா, சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு மெஷின்ல பார்த்தீங்கன்னா, சக்கரங்கள் சுத்திட்டு இருக்கு. அந்த மாரி நெறைய சக்கரங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சரி. அந்த 72,000 சக்கரங்கள்ல முக்கியமான ஒரு 7 சக்கரங்கள் சரியாக இருந்தால், 72,000 சக்கரங்களும் சரியா இருக்கும். இது வந்து பிசிக்கல் பாடியில எங்கெங்க சக்கரம் இருக்கு, இப்படி எடுத்து பார்த்து, அது எனக்கு கிட்னி இருக்கு, லிவர் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. சக்கரம் எங்க இருக்குன்னு கேட்டா, சூட்சும உடம்புல இருக்கு. சூட்சுமம்னா, நம்ம கண்களுக்கு தெரியாத அத எப்படி நீங்க நம்புறீங்கன்னு கேட்கிறீங்களா? உங்களுக்கு மூளை இருக்கா? எஸ் இருக்கு. உங்களுக்கு கிட்னி இருக்கா? இருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. நீங்க பார்க்காத ஒரு விஷயம் நீங்க இருக்குன்னு நம்புறீங்க பாருங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய சயின்ஸ் சொல்றத நம்ம நம்புறோம். நம்ம சித்தர்கள் சொன்னா நம்ம நம்ப மாட்டோங்கிறோம். எல்லாருக்குமே, எல்லா மனிதர்களுக்குமே சக்கரங்கள்னு இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. ஒரு சில சக்கரங்கள் சரியா இயங்கல. இயக்கம் சரியில்ல. தேவையான எனர்ஜி ரிசீவ் பண்ணல. தேவையான எனர்ஜி வெளியிலேருந்து அதாவது தேவையில்லாத எனர்ஜி வெளியில சரியா குடுக்க முடியல. அப்படி இருந்தா நம்ம உடம்புல நெறைய எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வருது. இது உடம்பு மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லங்க. நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, நம்ம மனசு சம்மந்தப்பட்டது, நம்ம பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, நம்ம உறவுகள் சம்மந்தப்பட்டது. என்னங்க மொத்தமா எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டீங்க. எல்லாமே சம்மந்தப்பட்டது தாங்க. அப்ப அந்த சக்கரங்கள் சரியில்லன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, ஒரு உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கோங்களேன். அநாகத சக்கரம்னு சொல்லக்கூடிய ஹார்ட் சக்கரா. ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா? இங்க இருக்கக்கூடிய ஹார்ட் சக்கரா சரியில்ல. நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு அன்பு, பாசம், நேசம் ஒண்ணுமே இருக்காது. அட போடா! என்னத்தடா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இதெல்லாம் நீலாம் மனுஷனா நீலாம் அப்படின்னு மத்த உறவுகள பார்த்து நம்ம திட்ட ஆரம்பிப்போம். மத்த உறவுகள் நம்மகிட்ட பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்னு கேட்டா, என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. அதனால தான் இவங்க என்கிட்ட பழகுறாங்க. என்கிட்ட ஒரு வேலை வாங்குறதுக்காக இவங்க பழகுறாங்க. அந்த அன்பு உருவாகாது. அன்பு கிரியேட் ஆகாது. எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் சந்தேகப்படுவோம். நம்மளே நம்மள சந்தேகப்பட்டுப்போம். மத்தவங்கள சந்தேகப்படுவோம். சந்தேகம்னா யாரோ ஒருத்தர் பேசினா கூட, இவங்க நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பழகுறாங்க. உண்மையாவே அன்போட இருப்பாங்க அவங்க. ஆனா நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஒண்ணு சக்கரத்தோட எனர்ஜி அநாகத சக்கரம், ஹார்ட் சக்கரோட எனர்ஜி கம்மியா இருந்தா இப்படி இருக்கும். அதிகமா இருந்துச்சுனா என்ன தெரியுமா ஆகும்? எல்லாரும் கூடயும் எமோஷன் ஃபீலிங்ஸ்ல வந்துரும். எல்லாரையும் நம்ப ஆரம்பிச்சுருவோம். எல்லார்கிட்டயும் ரொம்ப பாசமா இருப்போம். இது சும்மா அப்படி யாராவது எப்படிப்பா இருக்கன்னு, நான் சூப்பரா இருக்கேன்னு, எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே ஒரு அன்பு அன்பு மழை இப்படி மழை கூட இல்ல, இடி மழை அப்படி அந்த மாரி பொழிய ஆரம்பிச்சுருவோம் நம்ம.
இது ஒண்ணு இந்த பீக்ல இருக்கு, இல்ல அந்த பீக்ல இருக்கு. 2மே இருக்கக்கூடாது. பேலன்ஸாக இருக்கணும். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே. அன்போட இருக்கேன், அன்போட இருக்கேன். நம்ம செல்ஃப் லவ் பண்ணணும். எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? ஓகே. அப்ப இந்த ஒரு அநாகத சக்கரம்னு ஒரு சக்கரம், ஒரு பாயிண்ட் தானே சொல்லியிருக்கேன் நான் இதுல. ஒரு பக்கத்துல வீக்கா இருக்கு. ஏதோ ஒரு நெகட்டிவாவோ, இல்ல பாசிட்டிவாவோ ரொம்ப அதிகமாவோ, இல்ல எனர்ஜி கம்மியாவோ இருந்தாலே, இப்படி மாறுது அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு சக்கரங்களுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மைக்கு தகுந்த மாரி நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு. இது மனசு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்ல, உடம்பு சம்மந்தப்பட்டது இல்ல, வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அப்ப அது சரி பண்ணா தான் சரியாகும். இது சரி பண்ணது என்ன மாத்திரை மருந்து? மாத்திரை மருந்துலாம் ஒண்ணுமே இல்லங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, முடிச்சுட்டு அப்படியே கண்ண மூடி உட்காந்துக்கோங்க. கண்ண மூடி உட்காந்து உங்க ஹார்ட் இருக்கக்கூடிய பகுதிய கவனத்துல வச்சுக்கோங்க. அப்படியே கண்ண மூடி உட்காந்து, ஹார்ட் இருக்கு. அந்த உங்களுடைய இதயம் மேல கை வச்சுக்கோங்க. அப்படி கை வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. வேற எதையுமே நீங்க யோசிக்க வேண்டாம். எனக்கு ஹார்ட் இயங்குதா? லேப்டாப் கேட்குதா? என்னோட அநாகத சக்கரம் கரெக்ட்டா இருக்கா? எதையுமே நீங்க யோசிக்க வேணாம். மத்தவங்க உங்ககிட்ட எப்படி பழகுறாங்கன்னு யோசிக்க வேணாம். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எதையுமே யோசிக்க வேணாம். ஜஸ்ட் மூச்சுக்கொத்த கூட கவனிக்க வேணாங்க. ஜஸ்ட் அப்படியே அமைதியா கண்ண மூடி உட்காந்துக்கிட்டு, என்னோட இதயம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அநாகத சக்கரம் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு தாட் மட்டும் திரும்ப 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 கிரியேட் பண்ணிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படியே அமைதியா உட்காருங்க. கை வலிச்சதுன்னா சரி கை அப்படி சாதாரணமா அப்படி உட்காந்துக்கோங்க. ஆனா ஹார்ட் சக்கரால மட்டும் கவனத்த வச்சுட்டு அமைதியா உட்காருங்களேன். என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ, அத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்குள்ள ஆனா நிச்சயமா 5 நிமிஷம். அதுக்கு 5 நிமிஷம் அலார்ம் வச்சிடலாம். அலார்ம்லாம் வேணாம். ஜஸ்ட் அப்படியே கண்ண மூடி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கணும். அந்த ஒரு அமைதி கிடைக்கணும். ஒரு உணர்வு கிடைக்கும். அது வரலும் அமைதியா உட்கார்ந்து பாருங்க. அப்ப இந்த ஒரு சக்கரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கவனிக்கும்போது ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும்போது, ஒவ்வொரு சக்கரத்துக்குமே ஒரு தன்மைகள் இருக்குங்க. இந்த ஒரு சக்கரத்த ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து கவனிக்கும்போது ஒரு சில மாற்றங்கள் நமக்கு வருது அப்படின்னாலே, இப்ப எல்லா சக்கரங்களையும் இந்த 7 சக்கரங்களையும் சில டெக்னிக் இருக்கு. அத வச்சு நம்ம கவனிச்சு அமைதியா உட்காரும்போது சில பீஜ மந்திரங்கள், சில உணவு முறைகள், சில மியூசிக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் கேட்டு உட்காரும்போது என்ன ஆகும்னு கேட்டா, வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம மனசுல இருக்கக்கூடிய பல கவலைகள், தொல்லைகள் சரியா போகும். நம்ம இப்ப ஆரம்பத்துல கேட்டோம் பார்த்தீங்களா, என் வாழ்க்கை மட்டும் ஏன்டா இப்படி இருக்கு? என் வாழ்க்கை என்னன்னா நடக்குதுன்னு இப்ப யோசிச்சீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணம் கர்மா, கிரகங்கள் எல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது எது? நம்மளால கிரகங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளால கர்மாவ கண்ட்ரோல் என்ன கர்மம் எங்க வேலை செய்யுதுன்னு தெரியாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுன்னு கேட்டா, இந்த சக்கரங்கள் சரியாக இயங்க வைக்கும்போது, நெறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இல்லங்க எனக்கு சக்கராஸ் எப்படி நீங்க சொன்ன மாரி ஒரு சக்கரம் 5 நிமிஷம் கவனிக்கணுமா? ஏதோ மியூசிக்லாம் சொன்னீங்களே, என்ன சவுண்ட் கேட்கணும்னு கேட்குறீங்களா? இத பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். வீடியோல வரக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அந்த கிளாஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்பட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த 7 சக்கரங்கள கவனிச்சு நெறைய விஷயம் இருக்குது அதுல. அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அத சரி பண்ண நமது வாழ்க்கை சரியாக ஆரம்பிக்கும். மொத்தமா நம்ம இப்ப எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு கேட்டா, நம்ம வாழ்க்கை சிறப்பாக, மகிழ்ச்சியா, ஜாலியா, ஹேப்பியா, சந்தோஷமா செலிப்ரேஷன் அவார்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியே 200% 300% வாழ்க்கை அப்படியே மாறிடுமான்னு கேட்டா, நிச்சயமாக இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து என்ன மாரியான கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லங்க. உடல் ஆரோக்கியம் சரியில்லங்க, உடம்பு சரியில்லங்க, இல்ல நெகட்டிவா இருக்குதுங்க, இல்ல தாட் ப்ராசஸ் நல்லா இல்லங்க, வாழ்க்கையே சரியில்லங்க, ரிலேஷன்ஷிப் சுத்தம், பொருளாதாரம் ஐயோ! அம்மா தாங்க முடியல. இந்த மாரி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசை இருக்குல்லங்க. எல்லா லெவல்லயுமே முன்னேற ஆரம்பிக்கும். மொத்தத்துல சொல்லப்போனா, நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய, நம்மளால சரி பண்ணிக்கக்கூடிய இந்த சக்கரங்கள சரி பண்ணா வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன்.